ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நடக்கணும். அன்பு குழந்தையே, எத்தனையோ ஆசைகள் உனக்குள்ள இருந்தது. ஆனா இப்போலாம் ஆசை நிறைவேறலாலும் பரவாயில்ல சாயப்பா, ஏன்னா நிம்மதியாகவாவது வாழ விடுங்கன்னு நிம்மதியாக இருப்பதையே ஆசையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில வந்துடுச்சு. ஆனா நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ கவலைப்படுற விஷயத்துக்கும் வருத்தப்படுற பிரச்சனைக்கும் இப்போது முடிவு கொடுப்பதற்காக தான் சட்டுன்னு என்னுடைய நெத்தியை தொட சொன்னேன். உன்னை காப்பாற்ற வந்த இந்த சாயப்பா எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் மனசுல நீ சிரிச்சு சந்தோஷமாக வாழும்படி அழகாக உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு தரப்போறேன். எப்போதுமே அன்பா இருக்க சிரிச்சு பேசினாலும் அவங்க நிச்சயமா உன் மன வருத்தத்தை புரிந்து கொள்வார்கள். ஆனா அன்புனாலே என்னான்னு தெரியாத சுயநலமிக்க மனிதர்கள் கிட்ட போய் நீ அழுது வருத்தப்பட்டு உன்னுடைய கவலையை சொன்னாலும் கூட அவங்க உன்னையும் நம்ப மாட்டாங்க. நீ நடிக்கிறன்னு உனக்கு பின்னாலையும் போய் உன்னை பத்தி புறம் பேசுவார்கள். அதனாலதான் நீ பேசக்கூடிய மனிதர்கள் உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு பேச சொல்றேன். எல்லாரையும் நல்லவங்கன்னு நம்பி உன் மனக்கவலைகளையும் வருத்தத்தையும் சொல்றதுனால உனக்கு எந்த முடிவும் கிடைக்க போவதில்லை என் செல்லமே. ஒரு உண்மையை மட்டும் நீ தெளிவா தெரிஞ்சுக்கோ. ஒருத்தர் காலில் விழுந்தினா உன்னுடைய கஷ்டமும் கர்ம வினைகள்லையும் ஒரு பகுதி ஆசீர்வாதம் செய்பவர்களுக்கு போய் சேரும். ஆனா அதே நேரத்துல உன்னை ஆசீர்வதிப்பவரை இறையருள் கொண்டவராக இருந்தார் அவருடைய கர்ம வினைகள் அவருக்கும் கழிஞ்சிடும், உனக்கும் சேர்ந்து கழிஞ்சு போயிடும். எப்பவுமே யார் காலில் விழுகணும்னு யோசிச்சு விழுக வேண்டும். நீ செஞ்ச பாவம் போகணும், உன்னுடைய கர்ம வினையும் கஷ்டமும் அழிஞ்சு போகணும்னு நினச்சிக்கிட்டு ஏற்கனவே தப்பு செய்கிறானே பாவம் செய்கிறானே இன்னொருத்தன் அவன் காலில் போய் விழுந்து அவன் பாவத்தையும் நீ சம்பாதித்து கொள்ள வேண்டாமேன்னு செல்லமே. எப்போதுமே உன்னை பெத்தவங்க தாய் தந்தையர் காலில் விழுந்தால்தான் நல்லது. அதே போல கோவிலின் கொடிமரத்தில் நீ விழுந்தாலும் உன் கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு மறைஞ்சு போய் உனக்கான நல்லது நிச்சயமாக நடக்கும். ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாரு. ஒரு சாதாரண பாறாங்கல்ல செதுக்கி செதுக்கி அதில் தேவையற்ற பகுதிகளை உதிர்த்து விடும்போது தான் அதில் இருக்கக்கூடிய அழகான சிற்பம் வெளியே தெரியும். அதே போல உன் மனசுல இருக்கிற தேவையற்ற கவலைகளையும் கஷ்டங்களையும் மன வருத்தங்களையும் உன்னிடமிருந்து தட்டி தட்டி உதிர்த்து விட்டுட்டீனா உன் மனசுல அழகான விஷயங்கள் புரியும். வாழ்க்கை எப்படி வாழ்வதென்ற அந்த தெளிவும் பிறக்கும். எல்லா உறவுகளும் வேணும், எல்லா சொந்த பந்தமும் வேணும்னு நீ நேசிக்கிற. ஆனா அதே நேரத்துல யாரு சரியில்லைன்னு தெரிய வருதோ, எந்த உறவு சுயநலமா இருக்காங்க, எந்த மனிதர் கெட்டவங்கன்னு தெரியுதோ அவர்களிடமிருந்தும் நீ ஒதுங்கி நிற்க கத்துக்கோ என் செல்லமே. ஏன்னா இந்த உலகம் மிகவும் போலியானது. நீ நல்லவங்கன்னு நினைச்சவங்க எப்போ வேணும்னாலும் ஏமாத்தக்கூடும், உனக்கு துரோகத்தையும் செய்யக்கூடும். யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சு பழகுன்னு நான் சொல்வதற்கான காரணமே இதுதான். உனக்கு வருவாய் எவ்வளவு இருக்கோ அதுக்கேத்தாற் போல செலவு செஞ்சு வாழ்க்கையை வாழ பழகிட்டினா நிம்மதி உன் கூடவே இருக்கும். இப்போ எதுக்காக இதை சொல்றேன் தெரியுமா? ஒவ்வொரு பிரச்சனையும் உனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொருவர் மூலமாக வருது. நீ பேசக்கூடிய வார்த்தைகள்ல இருந்து உனக்கு பிரச்சனை வருது, உன் வாழ்க்கையிலையும் உன் கூட இருக்கிறவங்கிட்ட இருந்து உனக்கு பிரச்சனைகள் வருது. காசு பணம் பத்தாமையும் மன கசப்பும் கஷ்டமும் பிரச்சனைகளும் உன்னை தேடி வருது. எப்பவுமே வருவாய்க்கேற்ற செலவு செய்யக்கூடிய பிள்ளையாக திறமையா சிக்கனமா வாழக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தீனா கஷ்டம் ஒருபோதும் உன்னை நெருங்காம நானும் உனக்கு துணையா இருப்பேன். வந்து கொண்டு மனதளவில் வருத்தப்பட்டு பாரம் சுமக்காதே என் செல்லமே. இப்போ என்ன, உன் வாழ்க்கையே உனக்கு போராட்டமா இருக்கு. 1500 கிராம் மூளைக்கும் 300 கிராம் இதயத்துக்கும் நடுவுல பல விஷயங்களை நீ யோசிச்சு யோசிச்சு உன் உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிற. முதல்ல மனசுல தேவையில்லாம வரக்கூடிய கவலைகளையும் பயத்தையும் போக்கு. பயமும் கவலையும் போய் எல்லாத்தையும் சமாளிக்க முடியுன்ற தைரியம் உனக்குள்ள வந்துடுச்சுன்னா மனசும் அமைதியாயிரும், உன் குழப்பங்களுக்கும் ஒரு முடிவு கிடைச்சிடும். வாழ்க்கையில பொறுப்பே இல்லாத துணை எத்தனையோ பேருக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு ஆள் மட்டும் பொறுப்பா இருந்து இன்னொருத்தர் பொறுப்பில்லாம ஊதாரித்தனமா இருந்துகிட்டு சரியா சம்பாதிக்காம செலவழிக்க கூடியவராக அமைஞ்சிட்டா அந்த குடும்பமே படாத பாடுபடும். அப்படி கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்துல எத்தனையோ குடும்பத்துல இருக்காங்க.
ஆனா நான் அப்படி ஒரு துன்பத்தை உனக்கு தரமாட்டேன். உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் உனக்கு சரி செஞ்சு நீ சந்தோஷமா வாழ்வதற்கேற்ற வழிகளையும் காட்டுவேன். உனக்கு புரிஞ்சது போல, உனக்கு பிடிச்சது போல உன் துணையையும் அவரது குணத்தையும் நான் மாற்றி அமைப்பேன். எல்லாமே இனி உன் வாழ்க்கையில நல்லதாக நடக்கும். உனக்கு துணையாக இருந்து உன் சாயப்பா எப்போதும் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஓம் சாய்ராம்.